ஸோ அதில இவங்க நினச்சுக்கிற மாதிரி, ஓ! இன்னைக்கு நாங்க அலையன்ஸ்ல இருக்கோம். நான் தான் சொன்னேன். பிகினிங்லேருந்து என்ன சொன்னேன்? யாருன்னா ஒருத்தராவது இந்த கரூர்ல இப்படி நடக்கும்னு சொன்னாங்களா? இந்த ஜோசியக்காரங்க இவ்வளோ பேர் பேசுறாங்க. ஏதோ எல்லாரும் அது எதனா நடந்தப்பறம் தான் சொன்னேன். உங்களுக்கு தெரியும்ல 2017ல வந்துட்டு ஸ்டாலின் சொல்லல. ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லி டிசம்பர்ல அனௌன்ஸ் பண்ணும்போது, உலகமே எல்லா ஊடகங்கள் அங்க போய் நின்னுச்சு. என்ன சொன்னாங்க? "தலைவா நீங்க தான் அடுத்த முதல் மந்திரி முதல்." நான் அன்னையிலருந்து இதே ஸ்டாண்ட் தான் எடுத்துட்டு இருந்தேன். நீங்க அந்த ஆர்எஸ்எஸ் காரங்க கிட்டயும் கேட்கலாம், பிஜேபி காரங்க கிட்டயும் கேட்கலாம். நான் வந்து ஓப்பனாவும் பேசியிருக்கேன். ஓகே. தட் இஸ் ரஜினிகாந்த் வரவே மாட்டான்னு சொல்லி. இந்த ரஜினிகாந்த் எப்படி நாட்டுக்கு ஒரு கேடு, வீட்டுக்கு ஒரு கேடுன்னு சொன்னேனோ, அதே மாதிரி தான் இந்த விஜய் நாட்டுக்கு ஒரு கேடு, வீட்டுக்கு ஒரு கேடு. இந்த இபிஎஸ் இந்த மாதிரி அரசியல்வாதிகளெல்லாம் ஒரு காலம் வந்துருச்சும்மா. தட் இஸ் ஐ பிலீவ் தட் தர்மம், அதர்மம் சொல்லி வரும்போது, இந்த அதர்மத்த தட்டி கேள்வி கேட்கறதுக்கு தர்மம் யாரோ ஒருத்தர் வருவாங்க. தர்மத்த நிலைநாட்டுறதுக்கு. இட் இஸ் நாட் வெரி ஃபார். வெகு சீக்கிரத்துல இது நடக்கும். நான் என்ன நம்புறேன்னா, தட் இஸ் நம்ப பேசலாம். நம்மளால எவ்வளவு மக்கள மாத்த முடியுமோ நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு தான் நான் பேசிட்டு இருக்கேன்.